சின்னஞ்சிறு கிளியே நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாஸ்கரை பார்க்க சித்ரா, இந்து, கர்ணா இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல சித்ரா பாஸ்கர் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. ஸோ அவரும் மன்னிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை பாஸ்கருக்கு கொடுத்து ஊட்டி விட சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சித்ரா கிட்ட கிருபா விசாரிக்கிறாங்க. எங்கே போன அந்த பையன் யார் அப்படின்னு விசாரிக்கும்போது சித்ரா ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஸோ அவர் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, முதல் தடவை பார்க்குற பையன்கிட்ட எதுக்காக நீ சிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது கூட விஸ்வாவும் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் தான் இதுக்கெல்லாமே காரணம். அப்போது கிருபா பார்த்தீங்கன்னா கருணா கிட்ட உண்மை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது சித்ராத்துடைய அப்பா கிட்டே என்னை நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா கிட்டே கேட்குறாங்க. கருணா உண்மையை சொல்லிடுவாரோ அப்படின்ற பயத்தில் சித்ரா ஒரு பக்கம் இந்து ஒரு பக்கம்னு நின்றுட்டுருக்க, கருணா இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்க. சித்ரா ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கிருபா அதை நம்புறாரு. அப்பாடா தப்புச்சோம் அப்படின்னு சொல்லி போன உசுர் வந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா இந்து கருணா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது உன் அண்ணனுக்கு உன் மேலே பாசம் இருக்குது அப்படின்றத நீ நிரூபித்து காட்டுன்னு இந்து கருணா கிட்ட கேட்குறாங்க. சரி, அப்படி பாசம் இருக்குன்னு காட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்து பரிமாற கருணா உட்காந்து சாப்பிட அங்கே கிருபா அவருடைய தம்பி இவங்க 2 பேருடைய என்ட்ரி. ஸோ இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத பார்த்ததுமே பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அண்ணங்களை பார்த்த கருணா சடனாக எழுந்து நிற்கிறாரு. இந்து கையை பிடிச்சி உட்காரு அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல கருணா எதுவுமே சொல்லாமல் உட்காந்து சாப்பிட, கருணா வெளியில் போனதுக்கப்புறம் விஸ்வா என்ன பண்ணுறாங்க, கருணா உட்காந்து சாப்பிட்டு அந்த சேரை தூக்கிட்டு போட்டு உடைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த சமயம் பார்த்து கருணாவோட என்ட்ரி. ஸோ கருணா, இந்து இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சேர் உடஞ்சி கிடக்கு. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. கருணாவுக்கு உண்மை என்னென்னு தெரிய வருமா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.